அப்போ அறிவு இருக்கிறவங்க என்ன பேச்சு பேசுவாங்கன்றதுனா இதுவா முதல் நாள் இதை பேசுகிறாரு, அதனால அட்டை கிருமின்றாரு, நேற்று சமஸ்கிருதம் செத்த மொழின்ட்டாரு. முன்னாடி 10 பேர் 100 பேர் கை தட்டுறான், 4 அதிகாரி சல்ட் வச்சு நிற்கிறான், 2 IAS Eன்னு பல காமிக்கிறான் நம்ம பேசுறதெல்லாம் பார்த்துட்டு. அதனால நம்ம பேசலாம் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம். இந்த ஒருத்தர் புத்தக வெளியீட்டு பண்ணாரு 2.0 2.0 நேரம். ஏன்பா இங்கவா எங்கே இருக்கிற நீ? திராவிட இயக்கம். நாங்கள் மட்டும் எதில் இருக்கிறோம்? திராவிட இயக்கம் தான். இல்லைண்ணா நான் வந்து தீவிர திராவிடம். இங்கே விலைவாசி வந்து கரண்ட்டு கட்டாயின்னு தான் இருக்குது. செம்மொழியான தமிழ் வட்டம் பார்த்துக்கிறாரு. இன்னைக்கு சமூக வலைதளங்களில் இவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. டிஎம்கே வெளுக்கிறதுலாம் அவங்க தான். தூக்கி போட்டு அடிப்பண்டா மெதி பண்ணானா தூக்கி போட்டு அடிச்சிடுவான்னு சொல்லிட்டு பேசின விஜயகாந்துக்கு அப்புறம் என்ன மரியாதை கிடைச்சது ஊருக்கே தெரியும். ஒரு ரவுடிசம் இது மாதிரி தானே. ஒரு வாக்குவாதத்தின் முடிவில் எவன் ஒருவன் வன்முறையை கையில் எடுக்கிறான்னா அவன்கிட்ட நியாயம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சீன பழமொழி உண்டு. ஏன் அவ்வளோ கோவம் வருது? தூக்கி அடிக்க போகிற அளவுக்கு வருது. என்ன பிரச்சனைனா அவ்வளோ திட்டி முடிச்சு போடா வாடான்னு திட்டிட்டு உட்காந்த பிறகு ஒருத்தன் வெக்கமாக இல்லாமல் கேள்வி கேட்குறான். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான நம்ம அப்துல் முத்தலிப் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து இந்த கூட்டணி இனிமே கிடையவே கிடையாது சார். அதிமுகவோடலாம் யார் கூட? அதிமுகவோட அந்த கூட்டணி. அதிமுகவுடன் கூட்டணின்றது கிடையாதுங்க. என்டிஏவோட தான் இவர் பேசியிருந்தார். என்டிஏவோட தான் பேசியிருந்தார். அதிமுகலாம் பேசலை. இப்போவும் அவருக்குள்ள திடீர்னு அந்நியன் மாதிரி 2 அந்த ஒரு அந்நியன் வரும்போது நம்ம இங்கே வேலைக்கு ஆக மாட்டோம் அப்படின்ட்டு உண்மையை உணர்ந்து அங்கே சேரலான்னு. இன்னொரு அணியன் டம்முன்னு வரும்போது நம்ம சுட்ட முடி அந்நியம் நான் தான் கொண்டேன் அப்படி இப்படின்றாங்கன்னா அந்த மாதிரி அந்நியம் வரும்போது தனிச்சு நிற்போம், வேறு லெவலு அடிச்சு நவுத்திடுவோம், 36% கிட்ட போகும்போது 42% முடிஞ்சிச்சு ஓயின்னு. இன்னொரு அணியம் ஐயோ ஒன்றுமே இல்லை 234 தொகுதி போட்டி போட்டு என்ன பண்ணுறது, பணத்துக்கு என்ன போவோம், எங்கே போவோம், சேர்ந்து இருந்தோன்னா நல்லாயிருக்கும், இல்லாட்டி இவங்க அடிச்சிருவாங்க, இவங்களை வீழ்த்தணும். இந்த மாதிரி 2 அணியை. அதனால் எந்த அணியும் ஜெயிக்கிறான்றது ஜனவரிக்குள்ளே தெரிஞ்சிடும். ஓகே சார். சார் அடுத்ததை பார்த்தோம்னா இப்போ நம்ம திமுகவுக்கு அகெயின்ஸ்டாக எப்பவுமே விஜய் அவர்கள் பேசுகிறாரு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப கம்மி பண்ண மாதிரிலாம் சார் தெரிய வருது. ஒருவேளை அந்த 41 உயிர் போனதுக்கப்புறம் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டாக் பண்ணுறது கம்மியாயிருச்சோ, திமுக மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கு. சிபிஐ விசாரணை சும்மா கிடச்சிது. ஓ நீங்கள் தான் போனீங்களா இங்கே? அதான் என்ன நீ தொட்டிருக்க கூடாது. நல்லா தொட்டுட்டா அங்கே போயிடுவேன். தொட்டுறாதீங்கடா கப்பா விட்டுறா கம்னுறா அப்படின்னு. அதனால என்னை தொட்டிருக்க கூட. தொட்டா வச்சுக்க இனிமேல் எங்கள் சித்தப்பாட்ட போயிடுவேன். சித்தப்பானா அவரு இல்லை, இங்கே ஒரு சித்தப்பாக்குறாரு அமித்ஜி, அங்கே போயிடுவேன் அப்படின்னு. ஐயோ தொட்டுறாதீங்கடா உள்ளதுக்கு இன்னும் பிரச்சனை ஆகிடும்டா அப்படின்னு. இப்போ அதனால் எல்லாம் பண்ணி நீங்கள் போய் கேட்டு பேசி கீசி ஏதோ நடந்துச்சு. அந்த தைரியம் தான் இப்போ அங்கிள் மறுபடியும் ஆரம்பிச்சுக்கிறீங்க. மறுபடியும் அடிச்சாங்க வச்சுக்கிங்க, அங்கிள் அடிக்கிறான், அங்கிள் சித்தப்பா, அங்கிள் அடிக்கிறார் சித்தப்பான்னு இங்கே வந்துடுவாங்க. அதனால் இவர்கள் இதே பிரச்சனை தான். அதனால் சித்தப்பா பகச்சிக்க முடியுமா? தொடாமல் அப்படியே போகிறாங்க. இல்லாட்டி இந்த சைடு மாதிரி அந்த சைடு சித்தப்ஜி என்ன சித்தப்ஜின்றாரு. நரேந்திர மோகன்தாஸ் மோடி அப்படின்னாரு. இப்போ சொல்லுவாரா? அண்ணாமலைக்கே தோளில் கை வைக்கிறாரு அவரு. இவங்களாம் எந்த மொழிக்கு? சார் அடுத்ததான் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு துணை முதலமைச்சராக பேசுறது தவிர மற்றபடி எதிர்கட்சிக்காரர்களை கிண்டல் பண்ணுறது அது ஒரு பக்கம் இருந்தாலுமே சமஸ்கிருதம் அது ஒரு மொழியாக இருந்தாலும் கூட செத்து போன மொழின்னு எப்படி சார் சொல்லலாம்? அது சென்ட்ரல் சொல்லுங்க எழுதி கொடுத்து சொன்னாங்க சொல்லிட்டாங்க. அதுக்காக அவர் பார்த்து படிச்சுட்டு அதை எப்படி சார் அப்படி சொல்லலாம்? அப்படி அதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம். ஏன்பா இங்கவா எங்கே இருக்கிற நீ? திராவிட இயக்கம். நாங்கள் மட்டும் எதில் இருக்கிறோம்? திராவிட இயக்கத்தில் தான் இருக்கிறோம். இல்லைண்ணா நான் தீவிர திராவிடம். சரி என்ன எழுதி கொடுத்துக்கிறேன்? சமஸ்கிருதம் செத்து பண்ணுவோம். நான் செத்து பண்ண முடியல. அந்த காலத்துலேயே நம்ம ஆளுங்கெல்லாம் போட்டு அடிப்பாங்கண்ணா, பூநூலாக இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவோம். அவங்க மொழினா வேற லெவல்னா நம்ம தீக்கா அப்படின்னா அப்படியா? பேசிடலாம். ஏற்கனவே கிருமி டெங்கு மலேரியான்னு கோர்ட்டாக ஏறி நிற்கிறேன். சனாதனத்தை பற்றி நீ இது வேற கிளப்புற, இது எவனா கிளப்பிட போகிறான். அதெல்லாம் இல்லைண்ணா, பல முறை நம்ம அடிச்சுக்கிறோண்ணா. நீ அடினா தைரியமாக அடினா செத்து போன மொழின்ட்டாப்ல. இப்போ இங்கிலீஷ் நியூஸ் சேனல் எல்லாருமே எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். எல்லாமே செத்து போன மொழிக்கு 20 பல்கலைக்கழகங்கள் இருக்குது. செத்து போன மொழியின் பெயரால் சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் 20 இருக்குது இந்தியா முழுவதும். அதாவது அரசு பல்கலைக்கழகங்கள், அரசு சார்ந்த நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், இதெல்லாம் சேர்த்து 20 இருக்குது. பக்கத்தில் இருக்க கேரளாலே இருக்குது. இவங்க சொல்கிற தமிழ் ஊயின்றாங்களே ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தான் இருக்குது தஞ்சாவூரில்.
அதுவும் இவர்கள் மலையாளின்னு சொன்ன எம்ஜிஆரால் தொடங்கப்பட்டது, இவர்களால் இல்லை. இது வரைக்கும் உலக தமிழ் மாநாடு நடத்தினது எல்லாம் அதிமுக. ஆமாம், அண்ணா நடத்தினாரு, அப்புறம் அதிமுக. இவர்கள் உலக தமிழ் மாநாடு நடத்துறதுக்கான இதுவே இல்லைன்னா அந்த உலக தமிழ் மாநாடு குழுவே இவர்களை நிராகரிச்சிச்சு. செந்தமிழ் மாநாடு நடத்தினாங்க. அதுதான் உலக தமிழ் மாநாடு. அந்த குழு நிராகரிச்சோன்னா இவர்கள தனியாக செம்மொழி மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாடு நடத்தின பிறகு தான் உள்ள ஓட்டம் போச்சு. அதில் ஃப்ரண்ட் ரோவில் எல்லாரும் உட்கார வச்சுக்கின்னு செம்மொழியான தமிழ் மொழியான கேட்க காண்டாயிட்டான். இங்கே விலைவாசி வந்து கரண்ட்டு கட்டாயின்னு தான் இருக்குது. செம்மொழியான தமிழ் வரட்டும் பார்த்துக்கிறேன், கரெக்டாக பார்த்துக்குமா. அவன் நிலத்தை பறிச்சிருப்பான், அவன் வந்து பாடுவான் செம்மொழியான தமிழ் மொழியா. ஓஹோ, ரைட். இந்த ஞாபகம் வந்துடும், பார்த்த ஞாபகம் இல்லையோன்ற மாதிரி செம்மொழியான தமிழ். ஐயா என் வீட்டை பறிச்சிட்டான் ஐயா, செம்மொழியான ஐயா மின்வெட்டு ஐயா, செம்மொழியான ஐயா 2G எல்லாம் இந்த பாட்டு பாட அந்த ஞாபகம் தான். குத்து கலைஞர் கூப்பிட்டு கேட்டார்ல, ஏன்டா இன்னும் எதாவது பண்ணி வச்சுருக்கீங்களா? இது மட்டும்தானா? கலைஞர் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பேர் அவர்கிட்ட மிஸ் ஆகாது. கட்சி தொண்டர்களோட நேரடியாக தொடர்பு வச்சுருக்கிறவர், பத்திரிகையாளர் நேரடியாக தொடர்பு. அவரே ஏமாத்திட்டாங்க. இன்னும் என்னடா இருக்குது, எதாவது வச்சுருக்கீங்களான்னு கேட்டார். அவரே அப்படின்னா இவர் மெட்ரோவுக்கு ப்ராஜெக்ட் போடாமல் தப்பாக ப்ராஜெக்டை போட்டு கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் போட்டு கொடுத்தோம்னா ரிஜெக்ட் பண்ணாமல் என்ன பண்ணுவான்? நீ கேட்குறது யாரை கேட்கணும்? இங்கே வா, 1க்கு 4 IAS போட்டு வச்சுக்கிறேன், ஒரு ப்ராஜெக்டை கூட ஒழுங்காக தயாரித்து கொடுக்க தெரியாதா? 15 அடி ரோட்டில் மெட்ரோ இதுக்கும் 2011 சென்சஸ் வச்சு பண்ணால் 25ல் எவ்வளோ மக்கள் தொகை உயர்ந்துருக்குது. அதற்கான என்னென்ன வழிமுறைகள் எடுத்து இன்றைக்கி இவ்வளோ இருக்குது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ஓட்ட எவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது. அதெல்லாம் வச்சு தானே ப்ராஜெக்ட் கொடுக்கணும். என்ன பண்ணியிருந்தீங்க எதாவது கேட்கணும்ல. அவங்க எல்லாம் முந்தினாங்க, தலைவரை வஞ்சிக்கிறாங்க. அப்படியா, என்ன பண்ணலாம், வீடியோ விட்டுடலாமா, அது அறிக்கை விடுங்க தலைவரை. மற்றதெல்லாம் அங்கே செந்தில் பாலாஜி பார்த்துக்குவார். உன்னை வஞ்சிக்கிறது தமிழக அரசு. மறுநாள் செந்தில் பாலாஜி அங்கே ரயில்வே துறை எங்களை வஞ்சிக்கிறது. ரொம்ப இது மற்ற ரயில்வே துறையில் வராத, இது வந்து நகர்ப்புற வீட்டு வசதி துறை, இதுக்கு எழுதுனா மேம்பாட்டுத்துறைக்கு எழுதுனா வரும். ஆமாம் இல்லை, அவ்வளோதான். பாருங்க சார், ஒன்றுமே இல்லைன்னா கூட இந்த SIR 63,000 கோடி ரூபா ஸ்டாலின் குத்துட்டான்டாப்புல. ராஜீவ்காந்தி தன் சொந்த நிதி இந்த 63,000 கோடி குத்துட்டான்டாப்புல. மறுநாள் இன்னைக்கு இந்த அமைச்சர், மத்திய அமைச்சர், எந்த மாநிலத்தை கொடுக்காத அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் 63,000 கோடி, அதை நாங்கள் விளம்பரப்படுத்தாமல் விட்டுட்டோன்றாரு. அதுதானே அவங்க பழகணும். நீங்கள் மத்திய அரசுடைய திட்டங்கள் நிதிகள் வருத, அதை எவ்வளோ வருதுன்னு கட்சிக்காரனுக்காக சொல்லி தொலைங்கயா அப்படின்றோம். அண்ணாமலை ஒரு ஆள் தான் பேசினிருக்காரு, எங்கேயாவது பாயிண்டாக பேசுவார். அட ஒருத்தன் தலைவர், மாநில நிர்வாகி, மாவட்ட நிர்வாகி, மத்திய அரசு திட்டங்கள் இது இந்த மத்திய அரசு திட்டங்கள் மாநிலத்தில் வரும்போது இவங்க இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க, இது இப்படின்னு பிரித்து கொடுக்கணுமா வேணாவா? கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் பேசுகிறாங்க, மற்ற எல்லாம் ஒன்று சிலதுலாம் என்ன பண்ணுமா, ஒரு நல்லா இந்த கோட்டெல்லாம் போட்டுக்கின்னு சேனலில் போய் உக்காந்துக்கின்னு இந்த அடின்னு அடி வாங்கிறது தான் லாய்க்கு. ஒன்றும் பேச தெரில, நல்லா வடநாட்டு சேட்டு மாதிரி உக்காந்துக்கிறாங்க. அவன் போட்டு அடிக்கிறான், அடியை வாங்கின்னு உக்காந்துக்கிறாங்க. ஏன்னா சரக்கு இல்லை. இதுதான் இன்னைக்கு நிலைமை. ஓகே சார், அடுத்ததான் நம்ம உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி ஏன் சார் அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக, எந்த ஸ்டேஜ் போனாலுமே வந்து அவரை பார்த்தாலே வந்து காரு இல்லைனா காலு தான் ஞாபகம் வருதுன்ற மாதிரி கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணுறாரு சார். அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அதான் அறிவு இருக்கிறவங்க தான் அறிவு திருவிழா கொண்டாடுவானார்ல. அப்போ அறிவு இருக்கிறவங்க என்ன பேச்சு பேசுவாங்கன்றதுனா இதுவா? முதல் நாள் இதை பேசுகிறாரு, மறுநாள் அட்டாக் கிருமின்றாரு, நேற்று சமஸ்கிருதம் செத்த மொழின்ட்டார். அதனால் அவருக்கு கொஞ்சம் நாங்கள் இது எப்போங்க ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், கலைஞருடைய பேரனா அதோடைய தலைவருடைய தகுதி. இப்போ விஜய்க்கு இவ்வளோ சொன்னோம்ல, அதே தான் அவருக்கும். முன்னாடி 10 பேர் 100 பேர் கை தட்டுறான், 4 அதிகாரி சல்ட் வச்சு நிற்கிறான், 2 IAS பல காமிக்கிறான் நம்ம பேசுறதெல்லாம் பார்த்துட்டு. அதனால் நம்ம பேசலாம் கரெக்டாக இருக்கலாம் நினைக்கக்கூடாது. புதுசாக அவர் கண்ணாடி ஒன்று மாட்டினுக்கிறாரு. ஆமாம் சார், அதான் அறிவு திருவிழான்னு தலைவர். அறிவு திருவிழா என்ன பண்ணணும், கண்ணாடி மாட்டின்னு நாவலர் நெடுஞ்செழியன் மாதிரி போய் நிற்கணும் தலைவரை. நல்லாயிருக்கும். அப்படி கையில் அப்படி வச்சுக்கோங்க, தோரணையாக அப்படியே பேசுங்க, அப்பப்போ குஞ்சு பார்த்துக்குங்க. ஏன்னா எழுதி தானே வச்சுக்குது, கீழே பார்த்து பேசுங்க தலைவரை. போலீஸ்காரனை பார்த்து திருட மாதிரி பயப்படுறாங்க. இன்னொன்று ஏதோ சொன்னார் உதாரணம், இந்த மாதிரிலாம் பயப்படுறாங்களாம். அறிவு திருவிழா நடத்தி 4 நாள் பார்த்தா மற்றவங்களுக்கே தெரியுதான். இது வேறு தெரிஞ்சுக்கணுமாக்கும், இவங்க நடத்தி 4 நாள் பார்த்தா மற்றவங்களுக்கு தெரியுதான். தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? இந்த ஒருத்தர் புத்தக வெளியீட்டு விழா பண்ணார், 2.0 நேரம். அதனால் அவங்கள்ட்ட வேறு என்னங்க எதிர்பார்க்க முடியும்? அதாங்க எதிர்பார்க்கணும்.
இப்போ வந்து அதிமுக இப்போ எதிர்க்கட்சியாக தீவிரமாக செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா சார்? ஒரு சைலண்ட் மோட்ல இருக்கிற மாதிரியே தெரியுதே சார். ஒன்றும் பெருசாக ஒன்றும் வெளியே தெரிய வரமாட்டேங்குது. இன்னைக்கு சமூக வலைதளங்களில் இவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. டிஎம்கே வெளுக்கிறதுலாம் அவங்க தான். பெரும்பாலும் 10 ட்வீட் வந்தால் 9 ட்வீட்டு விர்ச்சுவல் வாரியர், ஒரு 2 ட்வீட்டு ஏடிஎம்கேன்னு வருது. இன்னும் வேகம் காட்டணும். ஆனாலும் ஆர்ப்பாட்டங்கள் மற்ற விஷயங்கள் தான். இப்போ இந்த வானூர் அந்த ஒன்றிய சேர்மன் மேட்டரில் கூட ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த எஸ்ஐஆர்லேயும் முழுமையாக இறங்கலனாலும் இறங்கி எஸ்ஐஆர் வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பிரச்சார பொதுக்கூட்டம் போகாதனால அது கொஞ்சம் தேங்கி நிற்கிற மாதிரி இருக்குது. இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க வேகம் எடுக்கும். நமக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. இவரே பார்த்துக்குவார், உதயநிதி பார்த்துக்குவார். இவர் பேசுறதே வெற்றியை பார்த்துக்குவார். ஓகே சார், கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சார். இந்த சீமான் அவர்கள் வந்து எப்பவுமே பத்திரிகையாளர்களை வந்து ஒருமையில் பேசுறது, சண்டை போடுறது, அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக? ஒரு தலைவர் அவருக்குரிய தகுதியோடு நடந்துக்கணும். இன்றைக்கி அது வந்து ரொம்ப மிஸ் ஆகுது. அது விஜய்கிட்டையும் சரி, இது உதயநிதிட்ட, சீமான்ட்ட வேறு விதமாக. அவர் வந்து பல விஷயங்களை நுணுக்கமாக தொடக்கூடியவர், தனியாக நின்று போராடிட்டு இருக்காரு. அந்த மரியாதை பத்திரிகையாளர்களுக்கு அவர் மீது உண்டு. அதனால் அதை கெடுக்கிற விதமாக அவருடைய நடவடிக்கைகள் இந்த மாதிரிலாம் நடக்குது. ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, இல்லை ப்ரொவோக் பண்ணுறாரு, இல்லை உங்களுக்கு ஆகாத சேனலு இருக்கட்டுமே, பதில் சொல்லுங்க, இல்லை கடந்து போயிடுங்க. தூக்கி போட்டு அடிப்பண்டா மெதி பண்ணான்னா தூக்கி போட்டு அடிச்சிடுவான்னு சொல்லிட்டு பேசின விஜயகாந்துக்கு அப்புறம் என்ன மரியாதை கிடைச்சதுன்னு ஊருக்கே தெரியும். அவர் எவ்வளோ மதிப்பிழந்து போனாருன்னு. அப்போ எனக்கு என்னென்னு பேசுறது இதெல்லாம் வந்து என்ன ரகம்? ஒரு ரவுடிசம் இது மாதிரி தானே. ஒரு வாக்குவாதத்தின் முடிவில் எவன் ஒருவன் வன்முறையை கையில் எடுக்கிறான்னா அவன்கிட்ட நியாயம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சீன பழமொழி உண்டு. அப்போ நீங்கள் ஒரு சாதாரண ஒரு நிருபரை கூட எதிர்கொள்ள முடியலன்னா அவன் 1000 நோக்கத்தோடு வரட்டும், நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு போங்க. தம்பி உனக்கு என்ன பிரச்சனை, இதானே, இதான் மேட்ரு அப்படின்ட்டு போங்க. ஏன் இவ்வளோ கோவம் வருது? தூக்கி அடிக்க போகிற அளவுக்கு வருது. என்ன பிரச்சனைனா பத்திரிகையாளர் மற்றவன் எல்லாம் இருக்கிறது எல்லாம் சொரணம் இல்லாத ஆளுங்களாக தான் பக்கத்தில் நிற்கிறான். அவ்வளோ திட்டி முடிச்சுட்டு போடா வாடான்னு திட்டிட்டு உக்காந்த பிறகு ஒருத்தன் வெக்கமாக இல்லாமல் கேள்வி கேட்குறான். ஒருத்தன் கூட என்ன சார் இப்படி பேசுகிறீங்க, இது எப்படி சார் சரியாக இருக்கும்? உங்களுக்கு கேள்வி பிடிக்கல, இல்லை அவர் உண்மையிலேயே ஏதோ நோக்கத்தோடு இருந்திருக்காருன்னா அந்த கேள்வியை தவிர்த்துட்டு வேறு ஆள்கிட்ட கேளுங்கப்பான்னு சொல்லுங்கள் சார். இது எப்படி சார் சரியாக இருக்கும்? ஒரு கேமராவும் மைக் இருந்தால் நீ பெரிய ஆளாடான்னு கேட்குறீங்க. கேமராவும் மைக் வந்து அவங்களை கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கக்கூடிய விஷயம். உங்களுடைய ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் மட்டும் எல்லாத்தையும் போய் சேர்க்கலை. அது உங்கள் தொண்டர்கள் மத்தியில் மட்டும் இருக்கும். கேமராவும் மைக்கும் இந்த பேட்டியும் இல்லைன்னா சீமான் யாருன்னு யாருக்கு தெரியும்? இன்றைக்கி அது ஒரு முக்கியமான கருவி இல்லை. அதை வந்துட்டு நீங்கள் எனக்கு என்னென்னு ஒவ்வொரு தடவையும் அந்த நிலப்பிரபுத்துவ மனப்பான்மையிலே பேசியிருந்தான்னு அர்த்தம். இது எல்லாமே வந்து தவிர்க்கப்படணும். இப்படி ஆடினவர் தான் அண்ணாமலை. இன்றைக்கி லண்டன் போயிட்டு வந்து அந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி உக்காந்துட்ருக்காரு. இவர் எப்போவுமே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு ஏதாவது ஒரு எண்டு கார்டு வரும். ஏன்னா எல்லா நாளும் எல்லாமே ஈஸியாக போயிடும்லாம் கிடையாது. இவர் டிவி டிபேட்டில் உட்காந்து இவரால் அருணனை சமாளிக்க முடியாமல் முட்டாலும் திட்டினவர் தானே இவர். சண்டை போட்டவர். சண்டை போட்டு அதுலேருந்து டிபேட்டு போகிறத குறைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். சிங்கிள் இதுக்கு மட்டும் போவார். அதனால் நிதானம் இல்லாமல் இயங்குவது, அதை ஒரு பெருமையாக நினைப்பது, எங்கள் அண்ணனையே கேள்வி கேட்டியா அதனால தான் அவர் கோவப்பட்டார்னு அதை தொண்டர்கள் நியாயப்படுத்துறதுலாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. பத்திரிகையாளர்கள் ஒரு வேலை செய்கிறான். அவன் ஒரு சேனலாக இருந்தாலும் சரி, 4 சேனலில் வந்தாலும் சரி, அவன் பெரிய சேனல்லேருந்து வந்தாலும் சரி, சின்ன சேனலும் சரி, உங்களுக்கு அவனுடைய கேள்விகள் மூலம் ஒரு தெளிவுபடுத்துறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறான். நீங்கள் தெளிவுபடுத்துங்க, அதை பயன்படுத்திக்கங்க. அப்போ உங்கள்கிட்ட சரக்கு இல்லைன்னா கோவம் வருமா? அதானே அர்த்தம். அவனை கூட சமாளிக்க முடியலன்னா அப்புறம் நீங்கள் என்ன தலைவர்? கேட்டால் வேறு கதைலாம் சொல்லின்னு இருப்பாங்க. சார், உங்கள் அற்புதமான கருத்துக்கள் இளையபாரோட பங்கிற்கு மிக்க நன்றி சார்.